ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, என் வாக்குகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அவைகள் புரட்டும் விபரீதம் இல்லை, அவைகள்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாயிருக்கும். அதாவது புத்தி உள்ளவங்களுக்கு, நான் போன வாரமே சொன்னேன், ஞானத்தை கொள்ளும்படி மூடனுடைய கையில ரொக்கம் எண்ணத்திற்கே, அது மேல மனசு இல்லையே. மனசு இல்லாம இருக்கிறப்ப எவ்வளவுதான் அவனுக்கு புக்கை வாங்கி கொடுத்தாலும், பணத்தை கொடுத்தாலும், நல்ல காலேஜில் கொண்டு போய் படிக்க வச்சாலும், படிக்க மனசு இல்லாமல் இருக்கிறவனுக்கு ஒன்றும் வராது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே கர்த்தர் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கர்த்தர் வந்து பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை எல்லாருக்கும் புரியும். படித்தவர்களுக்கும் புரியும், படிக்காதவங்களுக்கும் புரியும், ஏழைகளுக்கும் புரியும், பணக்காரர்களுக்கும் புரியும். கடவுள் என்ன நோக்கத்தோடு அவர் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி கொடுத்து தான் நம்மளோடு பேசுகிறார் என்று எல்லாருக்கும் நன்றாக புரியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைக்கு 10வது வசனம் பாருங்க. வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும், பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. இங்க என்ன சொல்லுகிறது? வெள்ளி, பசும்பொன்னு, அடுத்து முத்துக்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஞானம் சிறந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பெற்ற கற்கள் வைத்திருந்தா அதுதான் ரொம்ப பணக்காரர்களாக கருதப்பட்டார்கள். அதை வச்சுதான் அவங்க அநேக காரியங்களை செய்தாங்க. இந்த காலங்களில் அந்த வெள்ளியையும் பொன்னையும் முத்தையும் வாங்குறதுக்கு பணம் வந்து நமக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. பணத்தை வைத்து தான் அவையெல்லாம் நாம் வாங்குகிறோம். அப்ப இந்த வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் சிறந்ததுங்கிறப்ப என்ன சொல்லிடுறாங்க, அந்த எண்டுக்கு போயிடுறாங்க. இயேசு போதுமே, ஞானம் போதுமே, வார்த்தை போதுமே, வெள்ளியும் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், ஒன்று வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனா கடவுள் வந்து இதை வேணான்னு சொல்லல, அதை விட இது சிறந்ததுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா கடவுளுடைய ஞானம், அவருடைய வார்த்தை சிறந்ததா இருக்கிறது. சங்கீதம் 138:2 தாவீது சொல்றாரு, அவர் தம்முடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த பூமியில என்னவ்வளவு அவருடைய சிருஷ்டிப்பு அவ்வளவு ஆச்சரிய விதமா, அற்புத விதமா எல்லாமே இருக்கிறது. ஆனா அவை எல்லாவற்றையும் பார்க்கலாம் அவர் கனம் பண்றது வசனத்தை தான் கனம் பண்ணுகிறார், அதைத்தான் மகிமைப்படுத்துகிறார். பரலோகம் எதை மதிக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை தான் மதிக்கிறது. அப்போ வந்து 119, 127, 128 அதுல சொல்றாரு, வெள்ளியிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உம்முடைய கட்டளைகளில் நான் பிரியப்படுகிறேன், அது செம்மையானது,